வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸஸ் எல்லாமே சைடில் வந்து வரும். கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகாது. எந்த அளவுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து க்ளூ டிப்பும் அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நீங்கள் சும்மா லேஸாக வச்சு அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக ஒட்டிக்காது. ஸோ க்ளூ வந்து எக்ஸஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட அந்த நெயில்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட ஓன் நெயில் அதுக்கு இன்பிட்வீனில் போயிட்டு அந்த உங்களோட ஓன் நெயிலும் ஸ்கின்னும் சேர்த்து ஒட்டிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. க்ளூ வந்து நம்ம ஒட்டும் போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மேலே மட்டும் ஒட்டுதா அப்படின்ட்டு பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த நெயில்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கர்வியாக இருக்கும் இல்லையா, என்னோட நெயில்ஸ் வந்து கொஞ்சம் கர்வியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி கர்வியான இருக்கிற நெயில்ஸில் வந்து சைடில் வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு மேலே மட்டும் ஃபிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிடுவாங்க. இந்த பக்கம் 2 ஸ்கின் இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி சைடில் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது நெயில்ஸ் வந்து சைட்லேயும் ஒட்டிக்கும்.